ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வில்லேஜ் ஸ்டைலில் சூப்பரான டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த குழம்பு செஞ்சது ஒரு 1 hour. இந்த உருண்டைகள்லாம் நல்லா ஊறினது சூடான ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 hours ஊற வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 3 வரமிளகாய் ஆட் பண்ணி ஓரளவு நைஸாக அரைச்சிக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிட்டு ஒரு 10 to 15 minutes இட்லி பாத்திரத்துல வேக வச்சுக்கோங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சது ஒரு கைப்பிடி பொடியா நறுக்கின சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, இது கூட பொடியா நறுக்கின 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா மசிய வணக்கிட்டு கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு லாஸ்டா நைஸா அரைச்ச தேங்காய் சீரகம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் லாஸ்டா பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 10 minutes வேக வச்சு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி.